Hello everyone, welcome back to monthly schedule. So இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு இதுதான். ஸோ மேபி நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை ஆர்கனைஸ் வேல, ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதுதான் பண்ணணும், இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மந்த்துக்காக, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேலை, ஒரு ப்ரீஃபாக என்ன சொல்கிறது, ஒரு டைம் ஸ்டாம்ப், ஒரு ஷெட்யூல், என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கொடுத்துரும், ஓகேவா? எனக்கு அந்த கரெக்டான வார்த்தை இப்போதைக்கு ஞாபகம் வரல, ஓகே? ஸோ ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது கொடுக்குறதுனால செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே நம்ம இன்றைக்கி வந்து இதுதான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஓகே? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது அக்டோபர் மந்தில். ஃபஸ்ட் அக்டோபர் மந்தில் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன லெசன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே? ஸோ கெமிஸ்ட்ரி மட்டும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். கெமிஸ்ட்ரியில் முடிஞ்ச லெசன் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட், கெமிக்கல் பாண்டிங், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், ஹைட்ரஜன், எஸ் பிளாக், பி பிளாக், ஐயூபேக், ஐசோமெரிசம், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன், மெட்டல். ஸோ இது வந்து 11th. 12th வந்து மெட்டலர்ஜி, ப்ளீபாக், ஹாலோ ஆல்கின் அண்ட் ஹாலோ ஆலின்ஸ், கிர்னட் ரீஏஜென்ட், ஆல்கஹால், ஈத்தர், ஃபீனால், டி அண்ட் எஃப் பிளாக். ஸோ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்ச போன லெசன் கெமிஸ்ட்ரியில். ஃபிசிக்ஸில் நம்ம முடித்த லெசனோட நேம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வாயா, பாட்டுக்கு அங்கே தான் போகிறேன்றான், சரி இப்படி வந்துடும், வரமாட்டேங்கிறானே, இங்கே தான் நிற்பானா, சரி விடு. ஒன்று இங்கே நிற்கிறேன், இல்லை அங்கே போகிறான், அங்கேயே வச்சுக்கோமா, சரி. ஃபிசிக்கல் வேர்ல்டு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன், Newton's law of motion, work, energy, power, systems of particle, electric charge and field, electric potential and capacitance, current, electricity, moving charges and magnetism, spelling mistake oda, electromagnetic induction, alternating current, EM wave, dual nature of radiation, atom, nuclei. 11th பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னும் ஒரு வால்யூம் புக் ஃபுல்லாகவே எதில் இருக்குது, ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு வால்யூம் புக் ஃபுல்லாக இருக்குது. 12th பொறுத்தவரைக்கும் இன்னொரு 3 லெசன் தான். இதெல்லாம் செமிகண்டக்டர், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ இந்த மாதத்துக்கான ஷெட்யூல் போயிடுவோம். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஓகே? ஸோ நம்ம கிளாஸ் இப்படி தான் நடக்கும், 11th and 12th ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் லெக்சர் 1, செமிகண்டக்டர் லெக்சர் 2, செமிகண்டக்டர் லெக்சர் 3, செமிகண்டக்டர் லெக்சர் 4. ஆக்சுவலி ஐ எம் சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் என்னன்னா, செமிகண்டக்டரில் மொத்தம் உங்களுக்கு 5 லெக்சர் வரப்போகுது, ஓகேவா? செமிகண்டக்டரில் எத்தனை லெக்சர்? 5 லெக்சர். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் தள்ளி கொண்டு போயிருங்க. செமிகண்டக்டர், இந்த இடத்துல செமிகண்டக்டரோட லெக்சர் நம்பர் 5 கிடைக்கும், ஓகே? அடுத்து ரே ஆப்டிக்ஸ். ஸோ ரே ஆப்டிக்ஸ் வந்து 8 லெக்சருக்கு பதிலாக இந்த மாதம் 7 லெக்சர் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்த மாதத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா லெக்சர் போயிடும், ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ட்ரா லெக்சர் நான் இப்போ பிளான் பண்ணது, அதனால் வந்து கொஞ்சம் இது வந்திருக்கும், ஓகே? ஸோ செமிகண்டக்டரில் 4 கிடையாது, 5 லெக்சர். லாஸ்ட் இயர் வந்து 4 கொடுத்தோம். ஸோ நான் அதை வச்சு பிளான் பண்ணி இந்த வருஷம் நான் 5 லெக்சர் கொடுக்க போகிறேன். ஸோ 5 லெக்சரால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் விட்டுருங்க, ஓகே? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பில் வந்து நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதம், ஓகே, நான் பிளான் பண்ணுறதுலேருந்து நான் என்ன டீச் பண்ண போகிறேங்கிறது அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஆக்சுவலி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் போன மாதம் முடிக்கிறோன்னு சொன்னோம். பட் எஸ், கெமிஸ்ட்ரி வந்து நான் வந்து இப்போ புதுசாக தான் டீச் பண்ணுறதுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது, ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் போன மாதம் முடிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம், தொடவே இல்லை, ஓகே? ஸோ ஆக்சுவலி அதுக்கான 2 ரீசன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன்னா, ஓகே, ஒரு லெசன் வந்து ஒரு 80 to 90 ஸ்லைட்ஸ் போட்டு ஒரு 2.5 hour லெக்சர் கொடுப்போம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி பெரிய லெக்சர் வேண்டானே, சின்ன லெக்சர் 30 to 40 ஸ்லைட் வச்சு கூட கொடுங்க அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் ஒரு லெக்சரில் நான் டீச் பண்ண விஷயங்களே மெயின் கோர்ஸ் வந்து 3 லெக்சர் டீச் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போகும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதான் வந்து டிஃப்ரென்ஸு, கிராஷ் கோர்ஸுக்கு மெயின் கோர்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் டீச் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ஒரு லெக்சரில் முடிக்க வேண்டிய லெசன், பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால என்ன பண்ண போகிறோம், டெப்த்தாக போகிறதுனால 2 to 3 லெக்சர்ஸ் போகும், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் பாலிமர். இந்த இடத்துல கேப்பில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியும் கெமிக்கல் கைனடிக்ஸில் எந்த அளவுக்கு போக போகிறேன்னு தெரில. பட் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு முடிச்சிருவோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிலபஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும் 12th. ஸோ ப்ரீ போர்டு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி முடிச்ச மாதிரி இருக்கும், ஓகே? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th என்ன டீச் பண்ண போகிறோம்னா, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் முடிஞ்சிருச்சு. ஸோ கிராவிடேஷன்,
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதம் எந்தெந்த லெசன் போக போகுது எல்லாம் பிளான் பண்ண மாதிரி, மோஸ்ட்டாக பிளான் பண்ண மாதிரியே தான் போகும். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன், அடுத்து வந்து அங்கே என்ன இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஒரு லெசன் இருந்துச்சு ஆல்டிஹைடா, எஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிமர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோக்கு அப்புறம் கேப் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எந்த லெசன் போயிடுவேன், கெமிக்கல் கைனட்டிக்ஸ் போயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்து எந்தெந்த லெசன் டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ், செமிகண்டக்டர், இது 12th. 11th பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் கிடையாது, இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட். ஓகே, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட், பாதி ஃப்ளூயிட் வந்து பாதி தான் போகும். ஓகே, ஸோ 1 2 3 ஆல்மோஸ்ட் 4 லெசன்ஸ், அப்புறம் ஒரு half ஆஃப் லெசன் ரெண்டுத்துலையுமே. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கான இது வந்து உங்களுக்கு வீடியோவாக கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க என்றைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே, சரி. ஸோ இதான் நான் சொல்ல நினச்சது சொல்லிவிட்டேன். ஸோ இது இல்லாமல் இன்னொரு சில பிரச்சனை, பசங்களுக்கு பிரச்சனை பற்றி பேசுவோமே. சரி, ஒரு சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாலோ பண்ணாத சார் நாங்கள் இப்போ தானே சார் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம், நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் நியூ ட்ராப்பர் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நியூ ட்ராப்பர்ஸ் பேட்ச், இந்த புதுசான ட்ராப்பர் பேட்ச் வந்து அதுக்கான வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துறேன், பார்த்துருங்க, அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட். ஓகே, ஸோ புது ட்ராப்பர்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ட்ராப்பர்ஸ் பேட்சில் ஃபீஸ் பே பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. வெறும் ஆப்பில் மட்டும் பே பண்ணிட்டு நான் மெயின் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் இல்லாமல் ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இடத்துலையும் பே பண்ணணும். ஓகேவா? வெறும் ஆப்பில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ட் ஆயிரும், உங்களை ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க, ரீஃபண்டும் கிடைக்காது. ஸோ புது ட்ராப்பர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும், கீழே இருக்க லிங்கை பார்த்துக்கோங்க. புது ட்ராப்பர்ஸ் பேட்ச்க்கான ஷெட்யூல் வந்து டெய்லி யூடியூப்பில் வரும். ஓகேவா? புது ட்ராப்பர்ஸ் பேட்ச்க்கான ஷெட்யூல் என்ன வருது, டெய்லி யூடியூப்பில் வரும். ஓகே, யூடியூப் கூட ஸ்பெல்லிங் தெரியாது, டெய்லி யூடியூப்பில் ஷெட்யூல் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கோர்ஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து ஓரியன்டேஷன் செஷன் சொல்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஓரியன்டேஷன் செஷனில் பாருங்கள் எப்படி நீங்கள் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு புது ட்ராப்பர் கோர்ஸ்க்கு வர ஷெட்யூலில் இருக்கிற வீடியோஸை ரிவைஸ் பண்ணுறது, அதை வந்து தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிவிஷனும் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் சொல்ல நினச்சது. ஸோ நல்லபடியாக படிச்சுக்கிட்டே ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் எங்களுக்கு அந்த கோர்ஸ் பற்றியே தெரியும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அதில் வேலிடிட்டி, கோர்ஸோட வேலிடிட்டி கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா 2ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறதுனால உங்களுக்கு அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஆஃபர் இருக்கும். 10,500 வந்து யூபிஐ வச்சு பே பண்ணணும், அடுத்து பார்த்தீங்கன்னா 1,500 வந்து ஜிபேல பே பண்ணணும். ஸோ அந்த ஆஃபர் இன்னும் 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.